السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் பேரன்பும் பெருக்கிருபையும் நம்மை இந்த உலகத்திலே படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் அகிலத்தாரின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே சொந்தமாகும். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய பேரன்பும் பெருக்கிருபையும் என்றென்றும் நிகழட்டும் என்று கூறியவனாய் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்த பிறகு இந்த உலகத்திலே அல்லாஹ் பலவிதமான படைப்புகளை படைத்திருக்கின்றான். அதிலும் சிறந்த படைப்பாக இந்த மனித படைப்புகளை படைத்திருக்கின்றான். அந்த மனித படைப்பை அல்லாஹ் உழைத்து வாழ வேண்டும் என்று கூறுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுகிறான், இருக்கிறதே மிக பெரிய நியாமத் வேலை என்று அல்லாஹ் கூறுகிறான். நாம் செய்யும் வேலை, நாம் செய்யும் முயற்சிக்கு ஏற்றமாறுதான் அல்லாஹ் கூலி தருவான். உழைத்து உண்பதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் எவ்வாறு உழைத்து உண்கிறானோ அவனுக்கு அவ்வாறு அந்த உணவு சிறந்ததாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தூய்மையான முறையிலே நாம் உழைக்க வேண்டும். எந்த அளவிற்கு என்று பார்த்தால், நாம் தொழிலிலே எந்த ஏமாற்றமும் இருக்கக்கூடாது, எந்த லஞ்சம் இருக்கக்கூடாது, மோசடி இருக்கக்கூடாது. நாம் தூய்மையான முறையிலே நாம் தொழில் செய்ய வேண்டும். ஒரு மனிதன் ஒருவர் உழைக்கிறார், தன் கையால் உழைத்து உண்பவராக இருக்க வேண்டும். உதாரணமாக எடுத்துக்கொண்டும் என்று சொன்னால், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த முறையிலே அவர் தன் கையால் உழைத்து உண்பவர்களாக இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்று பாருங்கள். இஸ்லாம் கூறுகிறது, ஏன் உழைத்து வாருங்கள் என்று திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறது. என்னவென்று என்று சொன்னால், ஒரு மனிதன் தன் கையால் உழைத்து வர வேண்டும். சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. தன் கையால் உழைத்து உண்ணக்கூடியவராக இருக்க வேண்டும். உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் இளமை பருவத்தில் எவ்வாறு இருந்தார்கள்? தாம் ஒரு ஆட்டுக்கடை வியாபாரம் செய்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், அவர் நம்முடைய உம்மத்திற்காக என்ன சொன்னார்கள்? நீங்கள் உங்கள் உழைப்பை மற்றும் மதிப்புகளை வலியுறுத்தினார்களே, எந்த அளவிற்கு என்று பாருங்கள். அவர் தம்முடைய உழைப்பை பற்றி எவ்வாறு வலியுறுத்தினார்கள்? உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள்? மிகப்பெரிய வியாபாரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்ற பொழுது, கலீஃபாவாக ஆன போது, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கலீஃபாவாக ஆன போதும் ஆனால் தன் கையால் உழைத்து உண்பவராக இருந்தார்கள். எந்த அளவிற்கு சஹாபாக்கள் எவ்வாறு இருந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். கலீஃபாவாக ஆன பின்பும் மக்கள் வேண்டுகோள் இருக்கிறார்கள், நீங்கள் அரசு வேலையிலிருந்து சிறிது அளவு
கூட எடுக்கவில்லை என்று கேட்கிறார்கள். எந்த அளவிற்கு சஹாபாக்கள் இருக்கின்றார்கள் என்று பாருங்கள். சஹாபாக்களை வரலாறு எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அனைவரும் உழைத்தே தம் குடும்பத்தையும் தம்முடைய உம்மத்தையும் வழிநடத்தியிருக்கிறார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் மிகப்பெரிய வியாபாரியாக இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னோம் என்றால் தம் உழைத்து சம்பாதித்து நம்முடைய செல்வத்தை அவருக்கு போதுமான அளவு எடுத்துக்கொண்டு மீதி அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்தார்களே. எந்த அளவிற்கு தம் கையால் உழைத்தார்கள், எந்த அளவிற்கு உழைத்துக் கொண்டிருந்தார்கள். உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் எந்த அளவிற்கு இருந்தார்கள். தொடக்க காலத்திலே விவசாயம் செய்து வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர் கலிஃபாவாக ஆன பிறகும் தாம் விவசாயம் செய்து நாம் கையால் உழைத்து வாழ வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்போது மனிதர்கள் அனைவரும் கேட்கிறார்கள், நீங்கள் தாமே கையால் உழைக்கின்றீர்கள் என்று கேட்கிறார்கள். நாம் உழைத்தால்தான் என் குடும்பத்தை பாதுகாக்க முடியும் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார்களே. எந்த அளவிற்கு என்று பாருங்கள். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள்? மிகப்பெரிய வியாபாரம் செய்தார்கள். மற்றொரு இடத்தில் கூலிக்கு வேலை பார்த்தார்கள். ஒரு யூதரின் தோட்டத்திலே தண்ணீர் ஊற்றுவதாக இருந்தார்கள். அவர் அங்கே வேலை செய்து அவருக்கு கிடைக்கும் பேச்சம்பழத்தை வைத்து குடும்பத்தை நடத்தினார்கள். எந்த அளவிற்கு சஹாபாக்கள் இருந்தார்கள் என்று பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒருவர் போய் யாசகம் கேட்டார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீ யாசகம் கேட்கிறாயே, உன் வீட்டிலே என்ன இருக்கின்றது என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த யாசகம் கேட்ட மனிதர் சொல்கிறார், என் வீட்டிலே 10 நாணயங்கள் இருக்கின்றது என்று அந்த மனிதர் கூறுகிறார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் சென்று அந்த 10 நாணயங்களை வைத்து ஒரு கோடாலியை வாங்கி வாருங்கள் என்று கூறுகிறார்கள். அப்பொழுது அந்த மனிதர் கோடாலியை வாங்கி விட்டு வருகிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ உன் கையால் மரத்தை வெட்டி அந்த கட்டைகளை விற்று வியாபாரம் செய்து உனக்கான தேவையை பூர்த்தி செய்து கொள் என்று கூறுகிறார். ஏனென்று அப்பொழுது அந்த மனிதன் கேட்கிறார், நீ உன் கையால் உழைத்து உண்ணும் உணவு உனக்கு போதுமானதாகும், உன் கையால் நீ உழைத்தால் அது உனக்கு சிறந்ததாகும் என்று சொன்னார்கள். பிறரிடத்திலே யாசகம் கேட்டால் நாளை மறுமை நாளிலே எழுப்பும் வரும்போது உன் முகத்திலே தழும்புத்தழும்பாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சிறந்த முறையிலே நேர்மையான முறையிலே நாம் வியாபாரம் செய்ய வேண்டும். நேர்மையிலே எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நேர்மையான முறையிலே வியாபாரம் செய்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள்? மதீனாவிலிருந்து மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து போகும் பொழுது ஒன்றுமே இல்லாதவர்களாக போனார்கள். அங்கே போய் எனக்கு கடை வீதியை காட்டுங்க, எனக்கு இந்த மதீனாவுடைய சந்தையை காட்டுங்க என்று சொல்லிவிட்டு அந்த கடை அங்கே ஒரு பால் ஆடை கட்டியை வைத்து வியாபாரத்தை தொடங்குகிறார். அதை விற்று பேச்சம்பழத்தை அங்கு வாங்கி அங்கு விற்கிறார். இப்படி சரக்குகளை வாங்கி விற்றுக் கொண்டே இருக்கிறார். பிறகு அவர் பெரிய தொழில் அதிபதியாக ஆகிவிட்டார். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவருடைய ஒட்டகம் மக்காவிலிருந்து சரக்கேற்ற அந்த ஒட்டகம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரை அந்த ஒட்டகம் இருக்குமா? எந்த அளவிற்கு அவர் தம் கையால் ₹1 இல்லாம எந்த அளவிற்கு தம் கையால் தொழில் அதிபதியாக இருக்கிறார் என்று பாருங்கள். தம் கையால நேர்மையான முறையிலே தொழில் செய்து எந்த அளவிற்கு உயர்ந்து இருக்கிறார் என்று பாருங்கள். நேர்மையான முறையிலே அவர் வியாபாரம் செய்த காரணத்தினால் அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்தானே. அப்ப எந்த அளவிற்கு அவர் நேர்மையாக இருந்திருக்கிறார் என்பதில் பாருங்கள். தம் கையால் உழைத்து உண்ணக்கூடியவராக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தன் கலாமிலே கூறுகிறான், வல் அஸ்ர், காலத்தின் மேல் சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்று கூறுகிறான். ஏன் என்று சொன்னால் ஒரு மனிதன் அந்த நேரத்திலே நஷ்டமடைந்து விட்டால் அல்லாஹ் எனக்கு இவ்வாறு செய்து விட்டார் அவ்வாறு செய்து விட்டார் என்று கூறக்கூடியவராக இருக்கின்றார்கள். நமக்கு தேவையான நம் தம் கையால் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தனது கலாமிலே கூறி காட்டுகிறான், லா தசுப்பு தஹ்ர வல தஹ்ர், காலத்தை திட்டாதீர்கள், நானே காலமாக இருக்கின்றேன் என்று கூறுகிறான். எந்த அளவிற்கு என்று பாருங்கள். ஒரு வியாபாரத்தில்
என்று சொன்னால் அல்லாஹ் அதில் பரக்கத் செய்வான். உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இன்றைய காலத்து லஞ்சம் இஸ்லாத்தில் தடையாக உள்ளது. ஆனால் இன்றைய காலத்தில் அதிகமாக லஞ்சம் வாங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு என்று பாருங்கள். நாம் அதிகமாக நேர்மையான முறையில் தம் கையால் உழைத்து சம்பாதித்து அந்த செல்வத்தை பற்றி நாம் உண்ண வேண்டும். ஆகவே நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் செல்ற பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்தார் வருவானா என்று கூறியவனால் நாம் தம் கையால் உழைத்து உண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், உழைத்து வாழ வேண்டும் என்று கூறியவனால் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.